வாங்கியாச்சு. இந்தா பின்னாடி வச்சிடலாம். தப்பா பார்த்தா இதுல வர இந்த முளத்துல நல்லா இருக்குதா? இது கொஞ்சம் இருக்குது, இந்த முளத்துல பெருசா இருக்கு. அது பாப்பா கொடுத்து. அது 2 முளத்துக்கு மேலே வருமா? டாக்டர் நல்லா குழந்தை நல்லா தானே இருக்கு. ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாமே செக் பண்ணிட்டேன். தண்ணி பத்தலைங்க. அச்சோ, இவளுக்கும் அப்படித்தான் தண்ணி பத்தல சாமி. தண்ணி பத்தல, அப்புறம் வெயிட் கொஞ்சம் போடணும். ட்வின்ஸ் சொல்லியிருந்தாங்களா? ரைட். ஆமா ட்வின்ஸ். பிள்ளைக்கு சமைச்சதோட தர மாட்டேங்கிறேன், கம்ப்ளைண்ட் வருது மேல. கட்டி வச்சு உரச்சு போடுவேன். என்ன பண்ற? சுவரொட்டி என் பாப்பாக்கு பிடிக்கலீங்களா? நீ என்ன பண்றனா குக்கர்ல வேக வச்சிரு. சுவரொட்டி கோழி புடிமா, கோழி புடிமா, கோழி புடி, கோழி புடி, தூக்கு தூக்கு. இதே 2 குஞ்சு பிடிச்சிட்டா, 2 குஞ்சு பிடிச்சிட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்பி ஆதிக்குட்டி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் இருக்குமா, ஒரு மாசம் இருக்குமா, 10-20 நாளைக்கு முன்னாடி என் சிஸ்டருக்கு வந்து மாசமா இருக்காங்க பாக்குறேன்னு சொல்லியிருந்தோம்ல. என் தங்கச்சி நினைச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது கூட பிறக்காத தங்கச்சி, சரிங்களா? இன்னைக்காவது நேரங்காலம் வந்துருச்சு. போயிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்டு பலகாரம் அதெல்லாம் வாங்கிட்டு கண்டிப்பா இன்னைக்கு போய் பார்த்துட்டு வருவோம். அதான் இன்னைக்கு விளாகு. வாங்க போய் வாங்கிட்டு வர்றேன் நான். நீ இங்கேயே போன்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் எவ்வளோ அழகழகா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு முறையாக ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன்னா என் பாப்பாவுக்கு எப்சிப்பா, அந்த பாப்பாவுக்கு தான். யாருக்குமே நம்ம போய் ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுத்ததில்லை. ஏன்னா கேக் வாங்கி வெட்டியிருக்கோம், என் தங்கச்சி பிறந்த நாளுக்கு வெட்டியிருக்கோம், இந்த மாதிரி தான். ஆனால் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுத்து பார்க்குறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே காரம் வாங்கிட்டு அப்புறம் பழங்கள் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது உப்பு கார வகைகள் பாருங்கள், இவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலு. இந்த மிச்சரில் ஒரு அரைக்கலாங்க, இந்த மிச்சர். பேக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எடுத்தாச்சு. ஆப்பிள் எடுத்துக்கலாங்க. ஆரஞ்சு, வாங்கியாச்சு. இந்தா பின்னாடி வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காருக்குள்ளேயே தலைவணி எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். என்னது காரு உங்களுக்கு மினி ஹோம். மினி ஹோம், ஆமா. சரி வாங்கியாச்சு, போலாமா? போட்டாச்சுங்களா? இந்தாங்க. வாழைப்பழம் வாங்கணுமா? பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்சிபா பாரு எவ்வளவு பாசம் பாருங்க உங்க அக்காவுக்கு. ஆமா, எப்பையில இருந்து நினைச்சிட்டே இருந்தோம் வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு, பார்க்கவே முடியல. அதான் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதெல்லாம் வந்து பாருங்க. நல்லா பூ கட்டி வித்தா கூட நல்லா காசா சம்பாதிக்கலாம் போல. ஆமா, நல்லா சரியான காசா இருக்குது. விடுபூ வாங்கி கட்டி வித்தா பயங்கர லாபம் மாட்டேங்குது. ஆமாங்க, இப்ப அப்படித்தான் நான் கணக்கு போட்டோம். இந்த 50 ரூபாய்க்கு கூட நம்ம பூ வாங்கியிருக்க மாட்டாங்க. முளை 80 ரூபா. ஆமா, இது கொஞ்சம் 3 முளை வாங்கிக்கிறேங்க. ஆனா பாருங்க துளியூண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 3 முளை மாதிரியே தெரியல இல்லையா? இங்க தான் வாங்கினேன். அப்புறம் எங்க வாங்குவாங்க? லண்டன்லயே போய் வாங்குவாங்க. இல்ல அந்த பக்கம் இந்த அம்மா ஒவ்வொரு காலிக்கு பாத்தீங்கன்னா இப்படி போட்டு இப்படி பண்ணிடுவோம். அளந்து பாரு, கரெக்டா இருக்கு. பூனை போன்றோம்லாம் வாங்கிக்கிறேன், கரெக்டா இருக்கு. 1.25 முளம் தான் இருக்கு. 1.25 முளம் தான் இருக்குது. அதான் இந்த அம்மா கழுத்துல பூவை வாங்குறதே இல்ல. அநியாயத்துக்கு ஏமாத்துறாங்க. சரி போலாம். பாருங்க சேம பாட்டு, சரியான பாட்டு. காப்பிரைட் வந்துருமே முதல்ல. இல்ல தப்பா பாத்தா இதுல வர இந்த முளத்துல நல்லா இருக்குதா? இது கொஞ்சம் இருக்குது, இந்த முளத்துல பெருசா இருக்கு. அது பாப்பா கொடுத்து. அது 2 முளத்துக்கு மேலே வருமா? 2 முளம் இருக்கு. அப்ப 3.5 முளம் தான் கொடுத்துருக்குது. எச்சா தான் கொடுத்துருக்குது. பரவாயில்ல, அதுக்குள்ள தவறா புரிஞ்சு விட்டோம். ஆனா கவர்ல போட்டு பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தெரியுது. நம்மளும் நீ பூக்கடை வியாபாரம் பண்ணிடலாம்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிளம்பிட்டு இருக்கிறோம். போகும்போது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க, இடமெல்லாம் செமையா இருக்கும். போற வழியில உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வருங்க, ரொம்ப நாள் கழிச்சு கத்தாலக்காரன் வீட்டு வழியே தான் போறேன். அவருக்கு போன் அடிச்சேன், சரி என்ன பண்றாருன்னு கேட்கலான்ட்டு. இட்லி கடையில தான் போன் இருக்கிறேங்க, ஆம்லெட் சாப்பிடலான்ட்டு அப்படின்னு. அப்படி சரி பிரகாஷ் வீட்டுக்கு போறோம், எப்சிபா பாப்பாவை பார்த்துட்டு வரலான்ட்டு, வர்றீங்களா அப்படின்னு. கண்டிப்பா வர்றேங்க வாங்க அப்படின்னு. அப்படி இதை போயிட்டு இருக்கிறேன், அவரையும் போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சேர்ந்து போவோம். எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா பார்த்துட்டு வரலாம். அவர் பாரு உட்காந்துக்கிற காட்டுறோம் பாரு, இது போயிட்டு இருக்கிறோம். உட்காந்துக்கிறாரு சாப்பிட்டு. மாடா ஆனா எப்படி செல்ல மாட்டினாலும் அந்த ஓரளவுக்கு நேரா வழி காட்டுற மாதிரியே இந்த ஆங்கிள் கட்ட இதா இதுல கரெக்டா போடுவாரு. அந்த கடையில உட்காந்துருப்பாரு. இதை கொண்டு இருந்தாரு காணோம். அதான் நின்னுட்டு வராரு டவுசர் பாண்டி. வாங்க ஏறுங்க, தலைமணி இருக்கு, அதை பின்னாடி தூக்கி போட்டுருங்க. பாருங்க ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனை கூட்டிட்டு அப்படி கிளம்புறோம். ஸ்டாண்ட் இடைஞ்சலாம் தான் கொஞ்சம் தள்ளி போடுங்க. கரெக்டா உட்காந்துட்டீங்களா? போலாங்களா? எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லுங்க. என்ன வீடியோயா ஒழுங்கா போட மாட்டேங்க? தமிழ்நாடு மக்கள் எல்லாம் தவிக்கிறாங்க நீங்க வீடியோ போடலின்ட்டு. பார்க்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றது? என்னங்க பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ண நான் ஏதோ கொஞ்சம் இன்டர்நேஷனல் லெவல்ல வருவாரு, நீங்க இப்படி பண்ண அப்படியா? நிறைய மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்றாரு. ஏன்னா இடத்துல இருக்கா? இல்ல கரெக்ட், தூக்கிடுங்க. இது பப்பாளிக்காய் எங்களுக்கு, ஐயோ பாப்பா கொடுத்துறாரு. மாசமா இருக்காங்கல்ல, போய் பார்க்கலாம் ரொம்ப நாளா ட்ரை பண்ணி முடியலண்ணா, இன்னைக்கு தான் கிளம்புறோம். சரி சரி போலாமா? இந்த பாட்டை கம்முன்னு காலர் டியூனை வச்சுக்கலாம் மாட்டேங்குது. நம்மளுக்கு போன் பண்ணா அவங்களுக்கு கேட்கற மாதிரி சூப்பரா இருக்குது. லைன்லாம் 76 72 கேமரா இது தொடக்கணும்னா 22 12 சேகர் போட்டு பரவாயில்ல. என்னது வெச்சு விடுறதா? ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு, பெரிய பில்டிங் ஆயிட்டு இருக்குது. இங்கதான் இடம் பார்த்தோம். இங்கதான் பாத்தீங்களா? பிரகாஷ் தம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இங்கதான் இப்பதான் வரணுமா? இந்த வழியா தானா? கடைசி கோட்டுக்கு போவோம்னு நினைக்கிறேன். இன்னும் கட்டடம் ஆயிட்டே இருக்குது, எங்க பார்த்தாலும் கட்டடம் ஆயிக்குது. இதுதானா? அந்த சாலை, இந்த வீடு தான். இந்த இடத்த தான் நம்ம கேட்டோம். ஆமா ஆமா, இங்கதான் கேட்டா. அங்க வர தண்ணி அது இதுக்கு எப்படி தெரியுது. இந்த வீடு போக்கியத்துக்கு வாடகைக்கு விட்டுருக்கு. இந்த வீடு தானே வாடகை கேட்டது? வாடகை கேட்டேன். தம்பி இருக்கிறான். இன்னும் தெரியல வந்தது. இங்க பாருங்க, இங்க என்னை காட்டு காமிச்சு அதை காமிக்கணும். வேலி மாதிரியே போட்டு விட்டான் பாருங்க. எல்லா வேலைத்தனம் பண்றான். ஒரு 5 சென்ட் இருந்தா பட்டை கலச்சிருவேன். பாப்பா வாசாமி பாக்குறத பாருங்க. யார் யார் தங்கச்சின்னு கேட்டுருக்கீங்க காட்டுங்க. என் தங்கச்சி போய் அம்மா ஊருக்கு போயிட்டாங்கம்மா. நல்லா இருக்கு. இவங்கதான் எப்சிபா. இந்த பாப்பா தான் பார்க்க வந்திருக்காங்க. பிரெக்னன்ட்டா இருக்காங்க, இவங்கள தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம். வாங்க உட்காருங்க.
உட்காருங்கண்ணா. சரி ஓகே. ரொம்ப பெயின் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் போனோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் நல்லா குழந்தை நல்லா தானே இருக்கு? ஹார்ட் பீட் எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா? எல்லாமே செக் பண்ணிட்டு தண்ணி பத்தலைங்க. அச்சோ இவளுக்கும் அப்படித்தான் தண்ணி பத்தல சாமி. தண்ணி பத்தல, அப்புறம் வெயிட் கொஞ்சம் போடணும். ட்வின்ஸ் சொல்லியிருந்தாங்களா? ரைட். ஆமா ட்வின்ஸ். அதான் இது நான் கன்ஃபார்மாகவே ஏன்னா ரொம்ப தடவை இதாயிடுச்சுங்களா, அதனால சரி இருக்குமா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் செக் பண்ணோம். எப்பவுமே வந்து அவங்க சொன்னாங்க ஏதாச்சும் ஏதாவது ஒரு குழந்தை கூட ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாத. இப்போ இல்ல இப்ப எல்லாமே நல்லா இருக்குட்டாங்க. வெயிட் வேணும், தண்ணி வேணும் அப்படின்னு. அதான் எனக்கு இந்த வெண்பூசணி சாப்பிடுறாங்க. அதுதான்க்கா சாப்பிடுறோம். ஆனா அது ஏதாவது பொடி கொடுத்தாங்களா ஹாஸ்பிட்டல்ல? இல்ல அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் தான் போட்டுருக்காங்க. தண்ணி தருங்க பொடி கொடுத்து. தண்ணி வந்து பொடி கொடுக்கல, ரத்தம் பத்தல, வெயிட் ஏறுதுன்னு சொல்லி ஊசி போட்டு ஊசி போட்டாங்க. ஊசி சேம் காயத்ரிக்கு பண்ண மாதிரியே தான் உனக்குமே. அதானே ரத்தம்லாம் கரெக்டா இருந்துச்சு. தண்ணி பத்தலையாம அதுக்கு ஊசி போட்டுருக்காங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொடி கொடுத்தாங்க. வாரம்ல டெய்லி காலையில வந்து சாயந்தரம் வந்து தண்ணியில கலக்கி கொடுக்க சொல்லி. ஆனா அவங்களுக்கு அந்த பொடி கொடுக்கலையே, ஊசியே போட்டுருக்காங்க. ஊசியே போட்டுருக்காங்க. எங்க எந்த ஹாஸ்பிட்டல் செக் பண்றீங்க? இங்க நம்பியூர்ல. நம்பியூர்ல. சரி சரி. எல்லா ஸ்கேனும் முடிஞ்சா? இல்ல நான் இன்னொரு 2 ஸ்கேன். 8 மாசத்துல ஒரு ஸ்கேன். காயத்ரி மாசத்துல ஒரு ஸ்கேன். அப்புறம் லாஸ்ட்ல எனக்கு ஒரு மட்டும் சொன்னாங்க. சரி சரி. உனக்கு எத்தனை மாசத்துல குழந்தை வந்துச்சு கரெக்ட்டா? எனக்கு கரெக்ட்டா 9லயே வந்துச்சு. 9 மாசத்துல. ரைட் ரைட். 6 ஸ்கேன் எடுத்துட்டோம். இது டிப்ஸா இருக்கிறதுனால நிறைய எடுத்து சொல்லுங்க. ரெண்டு இதையும் பார்க்கணும். எல்லாம் வளர்ச்சிருக்காங்க. நல்லபடியா குழந்தை பிறக்கும், கவலைப்படாத. பரவாயில்ல, கடவுள் வேறு லேட்டா கொடுத்தாலே ட்வின்ஸ் ஜம்முன்னு. ஒரே இதுல பிரச்சனை முடிஞ்சுச்சு. 2 குழந்தை வேலை முடிஞ்சுது. நாங்க வேறு ஆதிரனுக்கு குழந்தை பிறக்கும் இன்னும் 10 மாசம் கஷ்டப்பட்டு எத்தனை வேலை இருக்கு. 4 வருஷம் ஆச்சு. ஆனா எல்லாத்துக்கும் மேக்சிமம் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறக்கும். இப்ப எல்லாத்துக்கும் அப்படித்தானே சாமி? 5 மாசம் 5 வருஷம் ஆயிருது. அந்த காலத்துல தான் ஏன்னா கல்யாணம் மூச்ச உடனே அடுத்த வருஷமே குழந்தை வந்துரு. அந்த காலத்துல இப்ப ஆனா இப்ப பரவாயில்லையே, ஒரு சிலர் ரேரா பண்ணிக்க. பிள்ளைக்கு சமைச்சதோட தர மாட்டேங்கிறேன், கம்ப்ளைண்ட் வருது மேல. கட்டி வச்சு உடச்சு போடுவேன். என்ன பண்ற, சுவரொட்டி என் பாப்பாக்கு பிடிக்கலீங்களா? நீ என்ன பண்றனா குக்கர்ல வேக வச்சிரு. சுவரொட்டிய ஒரு 3 விசில் 4-5 விசில் விட்டு வேக வச்சுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா ஈரல் மாதிரியே வெந்துடும். எடுத்து கத்தியில வச்சு பீஸ் பீஸா கட் பண்ணி காய்கறி வரும் வணக்குவீல அதே மாதிரி வெங்காயம் மிளகா போட்டு வணக்கி கொடு. டேஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு ரெசிபி சொன்னா மறந்துடுவேனா? எழுதி கொடுத்தானே இல்ல கை சொல்ல. சரி உனக்கு சொல்லி தர, செஞ்சு கொடு. பிள்ளைக்கு பாரு சாப்பிட்றதுக்கு எதுவும் பிடிக்கலீங்க. இது பாரு டேய், கோழியா? இங்கேயும் கோழி. ஐயோ பார்த்து, கோழி குஞ்சு இருக்குதாமா. கோயின்ட்டு வந்துட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து இறங்கி வா. விடு. கோழி குஞ்சு பாரு. ஏ போய் அந்த கோழி புடி, போய் புடி, கோழி புடி. ஜூஸா? தேங்க்யூ. தம்பி குடிப்பாங்க, தம்பி குடிச்சு கொடுத்துருங்க. குடிப்பான். அது இப்போ காய் திட்டு கொடுத்துரு. கொஞ்சமாக ஊற்றி கொடு, எனக்கு இவ்வளோ வேண்டாம் சாமி. மேங்கோ ஜூஸ் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் ஆச்சு சாப்பிட்டு. தம்பி இந்த ஜூஸ். பாப்பா காய் திட்டு கொடுத்துருங்க, கொடுத்துக்குவான். இருதான் விளையாண்டுருக்கிறா. நீ விளையாடு சாமி. கோழி வேணுமா? போய் புடி, அந்த கோழி புடி, கூண்டுகளுக்கு புடி புடி. போய் புடி வைக்கலாம். எப்படி எப்படி பிடிக்கிறது? என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? கொத்திருச்சா மோனையா? இவரு கொத்திருச்சா மோனையா? கொத்திருச்சா? ஜூஸ் குடிக்கிறான் நம்ம. கொத்திருச்சு அப்படின்பா.
இது தள்ளுமா தள்ளு. இது எல்லாமே ஒரிஜினலாப்பா? ஆமாம். ஒரிஜினல் நாட்டுக்கோழியா? இது எவ்வளோ ஒரு குஞ்சு? நான் வாங்கி 45 நாள் குஞ்சு வாங்கும்போது 150 ரூபா வாங்கினாங்க. 180. இப்போ எத்தனை நாள் ஆயிடுச்சு? 2 மாதம் ஆகுதுண்ணா. சூப்பர் சூப்பர். இதெல்லாம் சேல்ஸுக்கா? வளர்த்தி கொடுக்குறாங்க. பெருசு பண்ணி வளர்த்தி கொடுத்தேன். சரி சரி. என்னம்மா பரவாயில்லையே, அருமையாக இருக்குது கோழி குஞ்சுக்கெல்லாம். இது எப்படிண்ணா ஒரிஜினலாக எப்படிண்ணா? இது ஒரிஜினல். ஒரிஜினல் தான் இது. ஏண்ணா ஒரிஜினல் தான். ஒரிஜினல் தாங்க. ஒரு பண்ணையில் வச்சு இது வந்து முட்டை வந்து இன்குபேட்டர் வச்சு பொறிக்க வைக்கிறது. ஆமாங்க. அவ்வளோதான். ஆனால் மற்றபடி ஒரிஜினல். எல்லாம் துரத்தி அதுக்குள்ளே தின்னு போடுச்சுடா தீனு. எல்லாம் முடிஞ்சிட்டு ஓடும். இப்போ போட்டாலும் உடனே எல்லாம் தான் இங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுது. ஒரு செகண்ட்ல சாப்பிட்டுருச்சு. இந்த கூண்டாடி இருக்கு எவ்வளோ சாமி ஆச்சு செலவு? 3500. பொருளெல்லாம் நீயே வாங்கி கொடுத்துட்டேன்? வாங்கி கொடுத்துருந்தேன். இந்த கூண்டு 500 ரூபா. இது 500 ரூபா. நீங்க வாங்கி போட்டிருந்தீங்க. ஆமா, அது வாங்கின மச்சான். இப்போதைக்கு இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது 3000 நான் வாங்கினது. அது 3000. ஆனா இது பரவாயில்ல 3000 ரூபாய்க்கு. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கதவு இருக்குதா? கூண்டு கொஞ்சம் பெருசா வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கலாம்ண்ணா. இப்போதைக்கு பெருசார வரைக்கும் இருக்கட்டும், இன்னொன்று வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா. உனக்கு இடம் இது வரைக்கும் இருக்குதா? இல்லைண்ணா, இந்த இது வரைக்கும். இது வரைக்கும் இந்த இடமா? இது வரைக்கும் தான் இடம். இந்த மரத்து வரைக்கும் தான். சரி சரி. இது பக்கத்துல வந்து புழங்கிக்கிறீங்க நீங்க? புழங்கிருக்கீங்க. அந்த பக்கம் நம்மளோட அங்க காய்கறி போட்டுருக்கு. அந்த பக்கம் வாங்கிட்டீங்களா? ஆமாண்ணா, அதை இவங்க பெருமை வாங்கியிருக்காங்க. இப்போதான் வாங்கினீங்களா? சரி சரி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னது துளி உண்டு செடியிலேயே காய் பிடிச்சிருக்குது? வெண்டைக்காய், நாட்டு வெண்டைக்காய். நாட்டு வெண்டைக்காயா? இது எனக்கு எத்தனோடு செடியிலேயே காய் பிடிச்சிச்சு பாருண்ணா. இது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வளரவே இல்லை, காய் பிடிச்சிருச்சு. இது காலிஃப்ளவர் போட்டுருக்கு. இது காலிஃப்ளவரு. இது அது காலிஃப்ளவர். அதான் காலிஃப்ளவர். ஆமா, நாற்று வாங்கறதுக்கு வந்து எங்கேயோ போய் வீடியோ போட்டிருந்தீங்களா? அதெல்லாம் லென்த்தா போடலாம்ல. நீ வீடியோவே கிளாரிட்டியே இந்த ஒரு தெளிவா போடுறது இல்லை. ஏன்னா அவனுக்கு பிடிக்கிறதுக்கு இது பண்றதுக்கு தெரியல, நான் போட்டேன். அப்படி போட்டுருக்கு. இப்போ நானே ஏதாவது வீடியோ போட்டுக்கிறேன். பிடிச்சாங்கன்னா ஓரளவுக்கு பிடிப்பு போடுவேன். நம்மள ஒன்னா எடுத்து போறது கொஞ்சம் இதா இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரகாஷ் எத்தனை பச்சை பயிர் மட்டும்தான் வந்து காத்தடிச்சு இதா போயிடுச்சு. பச்சை பயிரும் போட்டிருக்கிறியா? ஃபுல்லாமே பச்சை பயிர். சூப்பர். வாழை மரம். அதுக்கப்புறம் வேற இடமா? இல்ல, அது நம்மளோட இப்ப நெட்டுக்கா. அப்படி நெட்டுக்கா? அது அங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஆமா, தண்ணி பற்றாக்குறையா இருக்கும். இப்போ இதுக்கே இந்த 3 பாத்தி தான் விட்டுருக்க தண்ணி. சூப்பர் சூப்பர். மீதி கூடவே இல்லை. நான் கொத்திருச்சோம்மா. எங்க கொத்துச்சு? ஏமா கொத்திருச்சா? எனக்கு சொல்ல மாட்டேங்கிறேன். ஏய், கொத்துச்சா இல்லையா? கொத்துச்சா? எப்படி கொத்துச்சு? எங்க கொத்துச்சு? கொத்துல, அதனால சொல்ல மாட்டேங்கிறேன். உண்மையிலேயே கொத்தி இருந்தேன்னு சொல்லுவான். ஏஞ்சாமி கொத்துலீல? நல்ல கோழியா? நல்ல கோழி அம்மா. சரி. கிரிராஜா கோழி வந்து கொத்து. கிரிராஜா. இப்போ இந்த சைஸ்ல வித்தா எவ்வளோக்கு போகுது? இது கம்மியாத்தான் போகுங்க. இது ஒரு 100, 150, 200. வாங்கினது 180. 250 ரூபாய்க்கு இதே போய் நம்மளே பார்த்துருந்தேன். 250 ரூபா சொல்றாங்க. ஒரு ஜோடியா? இல்ல ஒரு பீஸ். ஒரு பீஸ் ஜோடி 500 ரூபா. கண்டிப்பா ஜோடி 500 வித்தா சந்தையில போயிடும். ஜோடி 500 ரூபா. என்னமா சொல்லிட்டு இருக்கிற அந்த அண்ணங்கிட்ட? என்னமா சொன்ன? ஏய், முன்னாடி அத்தை அம்மா வீட்டுல இருந்து ஆமா ஆமா ஆமா. நான் கூட கடைசியில் சப்பாத்தி வேணும் போது வந்தனே, அந்த வீடியோவா? ஏமா எந்திரிங்கிற மாதிரி என்னை பிடிச்சி. சரி, பார்த்தாச்சு. தேங்க்ஸ் எல்லாம் என்ன சாமி, இதனால என்ன நாங்கள் எப்படியும் வந்துட்டு அது இப்போ எங்களுக்கு ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி இருக்குது. சந்தோஷமா இருக்குது. எனக்கு ஒரு கடமை பாக்கி இருக்குது, எனக்கு காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி. இங்க பாருங்க எப்படி பிடிச்சிட்டேன் பாருங்க கோழி குஞ்ச.
தங்கம் காட்டு, அப்பா ஏ கோழி குஞ்சு காட்டு. ஏ விட்டுட்டா. புடிச்சிட்டே பயம் இல்ல. உன்னை யானை புடிச்சு குடும்பா அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு புடிச்சிட்டு அது வேண்டாமா? அது இலங்கன்று பயம் அறியாது. டே அங்க கூண்டுல இது இடிச்சுக்காது. வா இந்த பக்கம் வா. இங்க வந்துச்சு அதே. ஏ தீன் போட்டா எப்படி ஓடியாருது பாரு. மறுபடியும் புடிச்சிட்டான்டா. சந்தோஷமா? சந்தோஷம் சொல்லு. சந்தோஷம் சந்தோஷம் சொல்லு. இது பெருசா இருக்குது இந்த குஞ்சு. கால் ஊக்கமா இருந்தா பெருசா இருக்கும். இந்த குஞ்சு பெருசா இருக்குதுரோ. விட்டுருமா? இது மட்டும் பெருசா இருக்குது. புடிச்சிட்டே இருக்கிற விட்டுரு. கீழே போட்டு விட்டுருச்சாங்க. கீழே விட்டுறது. மம்மம் சாப்பிட்டோம். கீழே விட்டுரு. மம்மம் சாப்பிட்டு பசிக்குதாமா? பாவ கத்துது, வலிக்குது. வலிக்குது, விட்டுரு. விட்டுரு விட்டுரு. ஐயோ உங்ககிட்ட மாட்டிட்டு அது படாத பாடு படுதுடா. கொத்திரு கொத்திரு. வா வா. சாமி ஒரு கோழி குஞ்சு பிடி. சரி குழம்பு வைக்கலாம். ஆதிக்குட்டி ஒரு கோழி குஞ்சு பிடி. கோழி பிடிமா? கோழி பிடிமா? கோழி பிடி. கோழி பிடிச்சி தூக்கு தூக்கு. இதே 2 குஞ்சு பிடிச்சிட்டான். 2 குஞ்சு பிடிச்சிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தாச்சு. எப்சிபா பாப்பாவுக்கு எல்லாருமே நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. ட்வின்ஸு லேட்டாக கொடுத்தாலும் கடவுள் பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. கடவுளுக்கு நன்றிகள். ஆமாம், கடவுள் ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கு. சரி வந்து பார்த்ததுல சந்தோஷம். நீங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், அடிக்கடி வர்றோம் சரியா? இதுவரை பார்த்ததே இல்ல. அக்காவும் பார்க்கணும் தான். இல்ல சாமி, முதல்ல வந்து கொஞ்சம் எங்களுக்குள்ள பிரச்சனைகள் நிறைய இருந்தது. அதனால அடிக்கடி எங்கேயும் வெளியே வரல. கார் எடுத்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன் தம்பிகிட்ட. அப்புறம் எப்படி ரெடி பண்ணியாச்சு, நீ அடிக்கடி வரோம். சரி கண்டிப்பா ட்வின்ஸ் பாப்பா குழந்தை வரதானே அதையும் வீடியோ போடுவோம். எனக்கே சொல்லிருக்கேன் குழந்தை வரைக்கும் நான் வந்துருவேன். ஆமா கண்டிப்பா. சரி சரி போயிட்டு வரோம். வாங்க அடிக்கடி கண்டிப்பா வரேன். தண்ணியெல்லாம் நிறைய. பாப்பாவும் இந்த தம்பியும் ஒரு சேனல் வச்சிருக்கிற, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி ஓகே, நம்ம கிளம்பலாமா? சரி எல்லாத்துக்கும் பாய் சொல்லி. பாய் பாப்பா, பாய் சொல்லி. பாய் சொல்லி. பாய். தன்னால மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். சரி.